Hi all, welcome back to our channel My Bio Notes. So in the video la nama school management and administration in the subject la we'll be seeing about three topics actually. Ellame kutti topics da. Social justice approach and intra-educational extrapolation approach and demographic projection model. So இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எதாவது வீடியோ போட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கம் லெட் சி அபவுட் திஸ் த்ரீ டாபிக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரம் த நேம்லேருந்தே நீங்கள் ஈஸியாக இதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா சமூக நீதி, அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அப்ரோச்சை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா சோஷியல் பிளானிங். ஸோ யூ கேன் சே இட் ஆஸ் அ பிளானிங். ஸோ ஹியர் the social planning or the plan for social development அப்படின்னு you set a plan using this approach. ஸோ முன்னாடியே நம்ம பிளான் போட்டு வைக்கிறோம். ஸோ ஃபார் த எதுக்காக? சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த சமூகம் ஆஸ் அ சொசைட்டியாக வி மஸ்ட் டெவலப். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு பிளான் போடுறோம். தட் இஸ் சோஷியல் பிளானிங். ஸோ இங்கே வந்து எஜுகேஷனை யூஸ் பண்ணி நம்ம சோஷியல் development பண்ணுறோம். So here education is used for the social development. So அதுக்கேற்ற மாதிரியான எஜுகேஷனை நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த சொசைட்டிக்கு எது தேவையோ, இந்த நேஷ்னல் கோல்ஸ்லாம் செட் பண்ணுறாங்களே கண்ட்ரியில், ஸோ அதெல்லாம் இதை வச்சு தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த நேஷனுக்கு என்ன தேவையோ, இந்த கண்ட்ரிக்கு என்ன தேவையோ, ஸோ ஹியர் இன் திஸ் அப்ரோச் த சொசைட்டி ஆர் த நேஷன் கண்ட்ரி டெவலப்மெண்ட், ஸோ அதுக்கான எஜுகேஷனை நம்ம கொடுக்குறோம். ஸோ த சோஷியல் அண்ட் நேஷ்னல் கோல்ஸ் according to that we are shaping that goals actually. So and also the national policies பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியான கண்ட்ரியை எடுத்திங்கனாலே நேஷ்னல் பாலிசிஸ் எல்லாமே it is designed according to that. ஸோ கான்ஸ்டியூஷன் எல்லாமே இதில் எல்லாமே அந்த கோல் சொல்லியிருப்பாங்க, என்னென்னலாம் பண்ணணும் நம்ம ஒரு சொசைட்டியாக நம்ம டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்றது. ஸோ இந்த கோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எது பேஸ் ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு எது பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன்னால் மட்டும்தான் சோஷியல் டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தட் ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணும் ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கோ, ஒரு நேஷனாக கண்ட்ரியாக நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கோ, சொசைட்டியாக நம்ம டெவலப் ஆகிறதுக்கோ எஜுகேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட் ஒரு கண்ட்ரியில் கொண்டு வரோம் அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும். ஸோ தென் only the social development is possible in a country. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷ்னல் பிளானிங்கும் இருக்கணும் ஆக்சுவலாக ஃபார் த ஹோல் ஆஃப் த சொசைட்டி. அண்ட் ஆல்சோ இது வந்து இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா. சோஷியல் ஜஸ்டிஸ்னால் இங்கே சமூக நீதினா என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கே எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலான எஜுகேஷன், எல்லா ஃபெசிலிட்டிஸ், மற்ற வாய்ப்பு எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைக்கணும். த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் மஸ்ட் பி கிவன். தட் இஸ் நோன் ஆஸ் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் இருந்தால் தான் நீங்கள் சோஷியல் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இது எஜுகேஷன் வழியாக தான் நடக்கும் ஆக்சுவலாக.
So this social development and social justice are very very important here in this approach. In the words you have to remember. So this example நான் இங்கே மென்ஷன் பண்ணோன்னா the article 45 ஆல்ரெடி நிறைய போன செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க. article 45 படி பார்த்தீங்க அப்படின்னா of the Indian Constitution, the state should provide free and compulsory education for all children up to the age of 14. ஸோ 14 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு ஃப்ரீயாகவும் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்குது. ஸோ இது ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு நல்ல ஒரு இது சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு. ஸோ அதே மாதிரி நிறைய வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் த எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி பேக்வேர்டில் இருக்க கம்யூனிட்டிஸ்க்கு நம்ம சொசைட்டியில். ஸோ இது எல்லாமே சோஷியல் ஜஸ்டிஸை தான் ஆக்சுவலாக ப்ரொமோட் பண்ணுது. இந்த சமூகத்தில் சில பேர் வந்து எக்கனாமிக்கலாக பின்தங்கி இருப்பாங்க, சோஷியலாக சில சோஷியல் ஈவல்ஸ்னால் பின்தங்கி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுக்குறது இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்க இந்த ஆர்டிக்கிள். அண்ட் ஆல்சோ ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒழுங்காக செயல்படுத்தும் போது மட்டும்தான் ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட் வருது ஒரு சொசைட்டியில். ஸோ இதையும் நம்ம வந்து எஜுகேஷன் பிளானிங் பண்ணும்போது நம்ம ஏதாவது வந்து ஸ்கூல் இல்லை வந்து அந்த இடத்துல இது ஒரு பிளானிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்ரோச் படி பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியும் கன்சிடர் பண்ணி நம்ம பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்ரோச். ஸோ அதுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆர்டிக்கல் 45 எடுத்துக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரியோட ஒரு கோல் இந்த மாதிரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது எதுக்கு, ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு தான். ஸோ தட் இஸ் த்ரூ எஜுகேஷன். So that is social justice approach. Next is intra-educational extrapolation approach. So what is extrapolation? Extrapolate. So extrapolate அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரை நீங்களாக ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம், அதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ராபோலேட். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியும்னு வச்சுக்கலாம். ஸோ சம்திங் யூ நோ, சம் இன்ஃபர்மேஷன் இஸ் நோன் டு யூ. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு யூ ப்ரிடிக்ட் த ஃப்யூச்சர். தட் இஸ் எக்ஸ்ட்ராபோலேட். ஸோ பேஸ்ட் ஆன் த நோன் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் ப்ரெடிக்டிங் த ஃப்யூச்சர். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸு, ஸோ அதை வச்சு யூ ப்ரிடிக்ட் த ஃப்யூச்சர். தட் இஸ் எக்ஸ்ட்ராபோலேஷன். ஸோ இங்கே எஜுகேஷனில் இன்ட்ரா எஜுகேஷ்னல் எக்ஸ்ட்ராபோலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் செட்டிங் டார்கெட்ஸ் ஃபார் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரீ, அங்கே வந்து ஆர்டிக்கல் 45 you have to mention in social justice approach. அது வந்து ஒரு சமூக நீதி, சமூக இதை கொண்டு வருது இந்த சொசைட்டியில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தட் த சேம் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் 6 to 14 years சில்ட்ரன் அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள். அது வந்து 86th அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் த 6 to 14 years கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு டைம் பவுண்ட் மேனரில் நம்ம வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் மூலமாகவும் சர்வ சிக்ஷா அபியான் இது மூலமாகவும். ஸோ வந்து இதில் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 6 to 14 years ஏஜ் குரூப்புக்கு நம்ம வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், ஓகே. பட் வந்து தே ஹாவ் கிவன் this achievement of UEE and SSA. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? ஸோ தே ஹாவ் கிவன் திஸ் இன் த கான்ஸ்டியூஷன், பட் வாட் இஸ் த நீட் டு லான்ச் தீஸ் ப்ரோக்ராம்? ஸோ யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், சர்வ சிக்ஷா அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ஸோட நீட் என்ன? ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா எல்லா ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்க ஆர்டிக்கல் 45 மட்டும் அது இருந்துட்டால் அது வந்து நம்மளால் செயல்படுத்த முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரும்போது ஸோ அது வந்து தே டேர்ன் இன்டு ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு,
இருக்கிற ஸ்கூல்ஸை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது நம்ம கவர்மெண்ட் பண்ணும் இல்லையா, நிறைய கிராண்ட்ஸ் மூலமாகவும். அப்போ தான் வந்து அந்த ஆர்டிக்கல் 45 நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நம்ம வந்து ஃபண்டிங், ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டிங் வரணும். அப்போ தான் வந்து அவங்களும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் பிளானிங் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க எஜுகேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலமாக. ஸோ தட் இஸ் திஸ் இன்ட்ரா-எஜுகேஷ்னல் எக்ஸ்ட்ராபொலேஷன் அப்ரோச். ஸோ நம்ம வந்து இந்த டைம் பவுண்ட், இவ்வளோ டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணணும். இது ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கல் 45 தான் பேஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல் 45 அச்சீவ் பண்ணுறதுக்கு தே ஆர் செட்டிங் திஸ் ப்ரோக்ராம்ஸ், கிவிங் திஸ் UEE அண்ட் SAAA. இது எதுக்காக கொடுக்குறாங்க? இதுக்காக தான். ஸோ அப்போ தான் இங்கே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம இதை பண்ணி முடிக்கணும்னு சொன்னால் தான் அது வந்து செயல்படுத்த முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட் தான். அந்த ஆர்டிக்கல் 45 தான் பேஸ். அதுக்காக தான் இதை வந்து நம்ம இது பண்ணுறோம். நம்ம ஃப்யூச்சரில் நான் சொன்ன எக்ஸ்ட்ராபொலேஷன் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் த நோன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சமூகத்தில் வந்து ஒரு இந்த மாதிரி கம்யூனிட்டி பேக்வேர்ட் இருக்காங்க, எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் இருக்காங்க, நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. ஸோ அவங்களாம் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு டேட்டா இருக்குது. ஸோ அதுக்காக ஆர்டிக்கல் 45 மூலமாக இந்த மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வருது, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இருந்தால் பத்தாது. நம்ம ஃப்யூச்சரை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ராபொலேட் அந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு வராங்க. யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அப்புறம் சர்வ சிக்ஷா அபியான். ஸோ தட் வி ஆர் அதை வந்து யூ ப்ரிடிக்ட் த ஃப்யூச்சர் இன் அ டைம் பவுண்ட் மேனர். இந்த டைம்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ராபொலேஷன். யூ ஆர் எக்ஸ்ட்ராபொலேட்டிங் தேர். ஸோ திஸ் amendment will be implemented in a time bound manner. அது இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நடக்கும். ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ராபொலேஷன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டீமோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் மாடல். ஸோ டீமோகிராஃபி அப்படின்னாலே மக்கள் தொகை இல்லையா. ஸோ டீமோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், அதாவது டீமோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு இட் கிவ்ஸ் யூ அ பிக்சர். ஸோ ஃப்யூச்சர் இது எல்லாமே பிளானிங் சம்மந்தப்பட்டது. நம்ம எல்லாமே ஃப்யூச்சரை பற்றி தான் இங்கே பேசுகிறோம். ஃப்யூச்சரில் நம்ம ஒரு சமூகமாக டெவலப் ஆகணும். ஃப்யூச்சரில் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாருமே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்து டெவலப் ஆகணும். இது எல்லாமே எஜுகேஷன் பிளானிங். அதே மாதிரி ஃப்யூச்சரில் மக்கள் டீமோகிராஃபி எப்படி இருக்க போகுது, மக்கள் தொகை. ஸோ ஃப்யூச்சரில் எப்படி அந்த சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாப்புலேஷன் இருக்க போகுது, செக்ஸை பொறுத்தும் ஏஜை பொறுத்தும், அந்த பிக்சரை கொடுக்கறது தான் டீமோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். இது தேவையா நமக்கு? ஆமாம் தேவை. ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இந்த பாப்புலேஷன் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ், அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷன், நம்ம ஸ்கூல்ஸு இது பத்துமா இப்போ இருக்க பாப்புலேஷனுக்கு, ஃப்யூச்சரில் எப்படி பாப்புலேஷன் இருக்க போகுது, அவங்களுக்கு இது வந்து சூட் ஆகுமா அப்படின்றத இந்த ப்ரொஜெக்ஷன் மாடல் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ இட் கிவ்ஸ் யூ அ பிக்சர் ஆஃப் வாட் த ஃப்யூச்சர் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் கோயிங் டு பி பை செக்ஸ் அண்ட் ஏஜ். ஸோ எவ்வளோ செக்ஸை பொறுத்தும் எவ்வளோ மேல் ஃபீமேல் இருக்க போகிறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த நாலேஜ் ஆஃப் த பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் ஆன் அசம்ஷன். ஆமாம், பாஸ்ட்டை பற்றி நமக்கு தெரியும், ஃப்யூச்சரை ஒரு அசம்ஷனில் தான் இங்கே சொல்லுது டீமோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் மாடல். அண்ட் ஆல்சோ இது வந்து 3 காம்பனன்ட்ஸ். ஆக்சுவலாக இட் இஸ் மேட் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ் இந்த டீமோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது. ஃபெர்டிலிட்டி, எவ்வளோ ரீப்ரொடக்டிவ் ரேட் இருக்குது, எவ்வளோ மார்ட்டாலிட்டி டெத் ரேட் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ மைக்ரேஷன், இங்கேருந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மக்கள் எவ்வளோ போகிறாங்க. ஸோ அதை பொறுத்து தான் இந்த ப்ரொஜெக்ஷன் மாடல் எவ்வளோ அந்த இது இருக்குது அந்த மாடல். அண்ட் ஆல்சோ size and age of the population is taken into consideration. So in the demographic projection model it is very very important for the development of the population of a country illa or world ke
So this projection only gives us an idea of how we are going to provide the development, production and also distribution. ஸோ இங்கே ப்ரொஜெக்ஷன்ற வேர்டு எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா the development and also the production and the distribution of the population, and also it estimate the population for giving education. So why are you going to இது எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக வந்து இந்த we have to plan, முன்னாடியே அதுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். So these are the points in demographic projection model. Hope you understand. So thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், and also bell button click பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Happy learning to you all. Thank you.